ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஆல்ரெடி 14வது பார்ட் நம்ம சேனல், அதாவது பார்ட் 1லேருந்து பார்ட் 14 வரை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ பார்ட் 15 நம்ம சேனலில் என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க, சரியா? சரி, இப்போது நம்ம பார்ட் 15வது பார்ட்டுக்குள்ளே நம்ம செல்லலாம். காய்ஸ், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி நம்ம பார்ட் 14வது பார்ட்டில் சொல்லியிருப்பேன், தோட்டத்தில் இப்படி முருங்கைக்காவை அதாவது தண்ணி இல்லாமல் அந்த முருங்கைக்காவை சேல்ஸ் பண்ணணும் அப்படி நினச்சி நான் ரொம்ப இப்போ ஆசைப்பட்டேன். சரி, தண்ணி தான் இல்லை, முருங்கைக்காய் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது மேலே ரொம்ப, ஏன்னா அப்பவும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு. அப்போது என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் ரெஃபர் பண்ணி, சரி இந்த காயை யாராவது சேல்ஸ் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்குள்ள காயோட ரேட்டு பயங்கரமான ரேட்டு. அப்படி இருக்கும்போது இந்த காய் அழகாக காய்ச்சி தோட்டம் முழுக்க காய், ஒரு 900-800 முருங்கை ஃபுல்லாக காயாக இருக்குது. சரி, அன்றைக்குள்ள காயோட ரேட்டு 40 ரூபா 30 ரூபா. அப்போ அந்த காய் ஒரு 10 ரூபாய்க்கு எடுக்க மாட்டாங்களா? சரி, நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருக்கோம், சரி அந்த காயை ஒரு 10 ரூபாய்க்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல ஒரு எண்ணம். ஏன்னா இவ்வளோ நம்ம செலவழிச்சிருக்கோம், அதில் கொஞ்சமாவது காசு கிடச்சா கூட சரி நம்ம அடுத்தது லெவலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட நான் இது கேட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் சேல்ஸ் ஆகாது, அதெல்லாம் போகாது, தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கனால அந்த காயோட இது நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் மனசு கேட்கல, தோட்டம் முழுக்க காயாக இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா அந்த காய் நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு அமௌண்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட அதிகமாக கிடச்சிருக்கும். ஆனால் தண்ணி இல்லை உடனே அந்த காய் எல்லாமே இதாகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்ல, பசுமையாக தான் இருந்துச்சு, பச்சையாக தான் இருந்துச்சு காய். பட் அதை வாங்கலை வியாபாரிகள். ஆனால் ஒரே ஒரு அண்ணா மட்டும் சரி நீங்கள் பறிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சரி நம்ம வேலைக்கு ஆட்களை விட்டால் அவங்க காசெல்லாம் கேட்பாங்க, ஏன்னா நம்ம வேலைக்கு ஆட்களை விட்டால் காசெல்லாம் கேட்பாங்க. சரி, நம்ம அதை வேலைக்கெலாம் ஆட்களை விட வேண்டாம், நம்ம தனியாக இருந்து அதை காய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு 850 கிலோ, ஏன்னா தோட்டத்தில் அங்கேருந்து ஒவ்வொரு காயாக பறித்து அந்த முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 850 கிலோ காய் நான் சேர்த்து வச்சுருந்தேன். சரி, சேர்த்து வச்சதுக்கப்புறம் அந்த அண்ணாவை கூப்பிட்டு நான் வந்து சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இங்கே வா தம்பி, இதெல்லாம் வேஸ்ட்டு தம்பி அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நான் யோசித்தேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம கஷ்டப்பட்டு அந்த முருங்கைக்காவும் நம்ம பறித்து வச்சுருக்கோம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது, இல்லை தம்பி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், ஆனால் இந்த காயை நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த காய் தண்ணி இல்லாமல் போனதுனால நாங்கள் இந்த காயை வாங்க மாட்டோம்னு சொன்னோம். என் மனசு அந்தளவுக்கு வலிச்சிச்சு. ஏன்னா நான் 850 கிலோ கஷ்டப்பட்டு பறித்து வச்சுருக்கேன். பட் அந்த காயை சரிண்ணா ஒரு 5 ரூபாக்காவது வாங்குங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு 5 ரூபாக்காவது வாங்கினே, அதெல்லாம் ப்ளீஸ்ண்ணே கஷ்டப்பட்டு பறித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி, நான் மனசு கேட்காம சரி 800 ஆட்களை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 800 ஆட்களும் வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காயை பறித்து வச்சுருக்கா, இது மாடு கூட இந்த காய் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் மனசு அந்த இடத்துல, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு சாணம் உரம் வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு 9 மாதங்கள் 8 மாதங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் ஒரு காய் காய்ச்சி அந்த காயை நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா, இவங்க இப்படி சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் என்னதுன்னா, பணத்தை விட நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணது கொஞ்சமாவது பலன் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அந்த காயாவது நம்மளை காப்பாற்றி விட்டுரும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் அந்த காயும் என்னை காப்பாற்றி விடலை. அந்த காய் அப்படி பறித்து வச்சு அந்த இடத்துல அப்படி நிறைய பறித்து வச்சேன். அவங்க யாருமே வாங்க மாட்டேன், மாடு கூட திங்காது அப்படி சொன்னோன்னே என் மனசே உடஞ்சிட்டு மக்களே, என் மனசே உடஞ்சிட்டு. நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே நட்டமாகி அந்த காய் காய்ச்சி சரி அந்த காயாவது சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கடைசியில் இந்த வியாபாரியாக இருக்கிறவங்க இந்த காயை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த நாள், அந்த நிமிஷம் என்னோடய வாழ்க்கையிலேயே ஒரு கஷ்டம் தான் பட்டேன், திருப்பி கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன் மக்களே. கண்டிப்பாக நான் திருப்பியும் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் சேலஞ்ச் பண்ணேன் மக்களே. சுற்றி இருக்கும் எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க, உன்னால் முடியாது, நீலாம் ஜெயிக்க மாட்டே அப்படி சொன்னாங்க. ஆனாலும் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என்னால் முடியும் நான் நினச்சேன், நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல என்னால் ஜெயிக்க முடியல. ஆனாலும் மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துல நான் கண் கலங்கி என் மனசுக்குள்ள நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன், இது இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்.
எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காய் முடியாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது இந்த காய் இது போகாது அது ஆனாலும் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச ஒரே ஒரு விஷயம், பிஜிஎஸ் ஆனந்த் நீயும் ஒரு நாள் ஜெயிப்ப, பிஜிஎஸ் ஆனந்த் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி என்னை நானே நான் அந்த ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டேன். யார் எனக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டாம், நான் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், இன்றைக்கி என்னுடைய வலிகளோடு இருக்கிறேன், இன்றைக்கி நான் வேதனைகளோடு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வேதனைகள் வலிகள் எல்லாம் என்னோடய வாழ்க்கையே ஒரு அத்தியாயமாக மாற்றும், என்னோடய வாழ்க்கையிலே அடுத்த லெவலில் உயர்த்தும் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு கண்ணீரோட இந்த காயும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காய் அப்படியே மக்களே காஞ்சிட்டு மக்களே, அந்த காய் அந்த இடத்துல இருந்து அப்படியே காஞ்சிட்டு மக்களே, அப்படியே காஞ்சி வேஸ்ட் ஆகிட்டு மக்களே. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள் தான். ஏன்னா தோட்டத்தை தான் இழந்தோம், சரி காயாவது காய்ச்சிருக்க கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த காயை யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த காய் என்ன செஞ்சுன்னா அப்படியே அந்த இடத்துல காஞ்சி போயிட்டு மக்களே. சரி விதையாவது நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் மழை வந்து விதையும் சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் மக்களே. ஆனாலும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை மட்டும் என்னோடய வாழ்க்கையில் இருந்து, கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஜெயிப்ப, பயப்படாத, கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஜெயிப்ப, பயப்படாத அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு மீண்டும் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ மக்களே இவ்வளோ தான். இனி அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மக்களே. ஸோ இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னா இந்த நாட்கள் தான் மக்களே. ஏன்னா நான் அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றிகள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. சரியா? டாடா பாய். நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த்.